பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. பட் ப்ளீட் கரெக்டாக மேக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அயன் பண்ணுங்கள். ஏன்னா இஃப் சப்போஸ் நீங்கள் தப்பாக மேக் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஃபுல்லாக அயன் பண்ணிட்டு தான் நீங்கள் திருப்பி ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சா? இப்போது இந்த சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்க்கு மேக் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி கொடுத்துருக்கோம்ல, இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இன்ச் விட்டுனாலும் சரி, இல்லை ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, இதுக்கு ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டு ஸ்டிச் பண்ணாலே போதும். இதை வந்து நீங்கள் அப்படியே மேலே அந்த பெல்ட் பார்ட் கொடுப்போம்ல, ஸோ அந்த இடத்துல கொடுத்து இதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம நைஃப் ப்ளீட் ஸ்கர்ட்க்கு நம்ம மேக் பண்ணுவோம்ல, ஸ்டிச்சஸ் கொடுப்போம்ல, 1/2 இன்ச் கொடுத்து அந்த ப்ளீட் பெல்ட் பார்ட்டையும் இதையும் அட்டாச் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இந்த சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் நீங்கள் மேக் பண்ணிங்கல்ல, இந்த பாக்ஸ் வச்சதை ஃபேப்ரிக் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி க்ரியேட் ஆகிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸை நம்ம அந்த சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்க்கு கொடுத்தோம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கை இப்படி திருப்பணுன்னா இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கான ப்ளீட்ஸ் க்ரியேட் ஆகிடும். பட் இதில் என்ன பண்ணியிருப்போம்னா அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம்ல, இதில் அப்படி ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி இப்படி இந்த ப்ளீட் இருக்குல்ல, இருங்க பின் லூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி ஜாயிண்ட் ஆகுது, தெரியுதா? இப்படி இந்த பாக்ஸ்க்கான இந்த ப்ளீட்ஸ் 2 அட்டாச் ஆகுதுல்ல, இங்கே 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி, இருங்க மார்க் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2 பாக்ஸையும் இப்படி சேர்ந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கான ப்ளீட் மேக்கிங். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் மேலே ஒரு 1/2 இன்ச் கொடுத்து அதை வந்து நீங்கள் பெல்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஓகேவா? ஸோ சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு இது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே இன்னொன்று தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்க்கும்போது 3 பாக்ஸாக எடுத்தோம்ல, இதில் பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸாக எடுப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கேல்குலேஷன் தான் இதுலேயும். ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா 3 வர்ற இடத்துல 5 மல்டிபிள் பண்ணி கொடுத்துருப்போம். உங்கள் வெயிஸ்டோட ரவுண்ட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் வெயிஸ்ட் ரவுண்ட் இன்ட்டு இதில் வந்து 5 பாக்ஸஸாக எடுக்கிறதுனால 5 × 5 கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இதில் 32 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால 160 வரும். ஏன்னா 32 × 5 160 வந்துடும். ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நான் சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்கர்ட்டை வந்து 2 பக்கமும் இருக்கக்கூடிய ரா எட்ஜஸை அட்டாச் பண்ணுறதுக்காக அந்த 2 இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ டோட்டலாக இதுக்கு தேவையான ஃபேப்ரிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 162 இன்ச்சஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் டிவைட் பை 40 கொடுத்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டாக இதில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் நீங்கள் மேலே கொடுத்தோம்ல அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் பாக்ஸ் ப்ளீட் பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சஸே கொடுங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் 3.2 வரும். ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் படி 3.2 ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் ஒரு டைம் மட்டும் இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுவோம்ல, பட் இதில் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் கொடுத்து அகெயின் அதிலேருந்து திரும்ப ஒரு ஃபோல்டிங் கொடுப்போம். ஸோ அகெயின் அதே மாதிரி இன்னொரு பக்கமும். ஸோ உங்களுக்கு 5ல் சென்டர் பார்ட் 3 வருதுன்னா 3லேருந்து 2க்கு ஒரு ஃபோல்டிங், திரும்பி அகைன் அதிலேருந்து திருப்பி 1க்கு ஒரு ஃபோல்டிங் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி 3லேருந்து 4க்கு ஒரு ஃபோல்டிங், அகைன் அதிலேருந்து 5க்கு ஒரு ஃபோல்டிங் கொடுப்போம். ஸோ இது எப்படி ஃபேப்ரிக்கில் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே ஃபேப்ரிக்கில். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம், 5 பாக்ஸஸ் எடுப்போம். ஸோ 5 பாக்ஸஸில் சென்டர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வரும் உங்களுக்கு. அப்போது ஃபர்ஸ்ட்டாக இந்த டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 3ல உள்ளதை ஃபர்ஸ்ட்டு 2க்கு கொண்டு போய் இப்படி ஃபோல்டிங் கொடுப்போம். அகெயின் டபுள் பாக்ஸ் ப்ளீட்டடில் ஸோ அகெயின் திரும்ப இங்கேருந்து அகெயின் 1க்கு கொண்டு போய் இங்கே ஒரு ப்ளீட்டாக கொடுத்துடுறோம். இப்போ இந்த பக்கம் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ அதே மாதிரி இங்கே 3லேருந்து 4க்கு ஒரு ப்ளீட் கொடுக்குறோம், ஒரு ஃபோல்டிங். அகெயின் திரும்ப அங்கேருந்து 5க்கு ஒரு ஃபோல்டிங். ஓகேவா? ஸோ இப்படி க்ரியேட் ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறோன்னா இதை இப்படி பின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2 பக்கமும் பின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி 2 பக்கமாக ப்ளீட் பின் பண்ணதுக்கப்புறமா இதோட ப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் உங்களுக்கு டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கானது. ஸோ இந்த பக்கமும் இதே மாதிரி லேயர் இருக்கும், இந்த பக்கமும் இதே மாதிரி லேயர் இருக்கும். இந்த டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை யாருக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோயர் பாடி லீனாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பஃபியாக காட்டுறதுக்காக இந்த டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சப்பியாக இருக்கிறவங்களுக்கு இதை தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணாதீங்க, கூட கொஞ்சம் அவங்கள திக்காக காட்டும். ஓகேவா? ஸோ அகெயின் இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஃபுல்லாக ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இதை ஸ்டிச் பண்ணும்போது இது ஆஸ் யூஷுவலாக நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, இந்த நைஃப் ப்ளீட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த 2 inches கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். 2 inchesக்கு கீழே அந்த 2 ப்ளீட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. பட் மிச்சம் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மேலே கொடுப்பீங்கள்ல பெல்ட், அந்த பட்டி பார்ட், அதோட ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணுற மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் 4 types ஆஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டாக நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் பார்த்தோம். செகண்டாக பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டில் ஒரு 3 types கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று சிங்கிள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஒன்று, டபுள் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஒன்று, இன்னொன்று இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஒன்று. ஸோ மொத்தமாக 4 types ஆஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.